மீன் சாப்பிடுவது நமது உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் என்று நாம் அனைவரும் அறிவோம். மீன்களில் பல வகைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களை நமக்கு வழங்குகின்றன. மீன் சாப்பிடுவது மன அழுத்த நோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மனித மூளையின் பல்வேறு செயற்பாடுகளுக்கு அவசிய தேவையாக இருக்கும் கொழுப்பு அமிலங்கள் மீன்களில் அதிக அளவு இருப்பதும் இதற்கான முக்கிய காரணமாக இருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். ஒருவர் உண்ணும் உணவுக்கும் அவரது மனநிலைக்கும் இடையில் உறவு இருப்பதாக கூறும் வேறு ஆய்வுகளின் முடிவுகளை இந்த ஆய்வின் முடிவுகள் மேலும் உறுதிப்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறது. மீன் உணவுக்கும் மனிதர்களின் மன அழுத்த நோய்க்கும் இடையிலான தொடர்பு குறித்து பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டதாக தெரிவித்திருக்கும் ஆய்வாளர் ஒருவர் இவற்றின் முடிவுகள் கலவையாகவே இருப்பதாக கூறியிருக்கிறார். மூளையில் இருக்கும் சமிச்சைகளுக்கான 2 முக்கிய வேதிமங்களான டோபமைன் மற்றும் செரோட்டோனின் ஆகியவை மனிதர்களின் மன அழுத்த நோயோடு தொடர்புடையவை. இந்த 2 மனித மூளை வேதிமங்களின் செயல்களை கட்டுப்படுத்துவதில் மீன்களில் இருக்கும் ஒமேகா 3 என்கிற கொழுப்பு அமிலம் முக்கிய பங்காற்றுவதால் அதிகமாக மீன் உணவில் சாப்பிடுவது மீன்களில் இருக்கும் ஒமேகா 3 என்கிற கொழுப்பு அமிலம் முக்கிய பங்காற்றுவதால் அதிகமாக மீன் உணவில் சாப்பிடுவது மன அழுத்த நோய் வராமல் தடுக்கிறது என்றும் ஆய்வாளர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இன்னொரு விளக்கமும் அளிக்கப்படுகிறது. பொதுவாக மீன்களை அதிகம் சாப்பிடும் வழக்கம் உள்ளவர்கள் தமது உணவை ஆரோக்கியமானதாக எல்லா சத்துக்களும் அடங்கியதாக வைத்துக் கொள்வதில் கூடுதல் கவனம் செலுத்துபவர்களாக இருப்பார்கள் என்பதால் அவர்களின் ஆரோக்கியமான உணவு அவர்களின் மனநலத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவக்கூடும் என்றும் ஒரு விளக்கம் அளிக்கப்படுகிறது. மன அழுத்த நோயை தடுப்பதற்கான முதல் கட்டத்தில் அதிகமான மீன் உணவு உட்கொள்வது நல்ல பலன் தரும் என்கிறார். அதே சமயம் உணவில் மீன்களின் ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்களை சேர்த்துக் கொள்வது என்கிற மிக எளிய சிறிய நடைமுறை சாத்தியமான பழக்கத்தின் மூலம் மனிதர்கள் தங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்பதையும் அவர் வலியுறுத்தினார். மீன்களை சாப்பிட விரும்பாத மரக்கறி உணவாளர்கள் மீன்களில் இருக்கும் நல்ல விதமான கொழுப்பு அமிலத்தின் பலன்களை அடைய வேண்டுமானால் ஏராளமான விதைகள் மற்றும் கொட்டைகளை சாப்பிட வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்தார். எல்லோரும் மெனுவில் மீனை விரும்புவதில்லை. ஆனால் மீன் சாப்பிடாமல் இருப்பது என்பது உங்கள் உடல் சிறப்பாக செயல்பட பயன்படுத்தக்கூடிய பல ஆரோக்கியமான மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை இழக்க நேரிடும். மீன் உங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் உங்கள் தலையில் இருந்து உங்கள் கால் விரல்கள் வரை மற்றும் பலவிதமான வகைகள் சுவைகள் மற்றும் அமைப்புகளுடன் உங்கள் உணவில் பல்வேறு மற்றும் புதுமையை கொண்டு வர முடியும். மீன்களில் காணப்படும் ஒமேகா கொழுப்பு அமிலங்களின் வகைகள் EPA மற்றும் DHA எனப்படும். நம் உடலால் EPA மற்றும் DHA உருவாக்க முடியாது. எனவே இந்த முக்கியமான கொழுப்பு அமிலங்களை பெறுவதற்கு மீன் சாப்பிடுவதே முக்கிய வழி. மீன் ஆரோக்கியமான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களால் வெடிக்கிறது. இது நம்மை நன்றாக உணர உதவுகிறது. மீன் சாப்பிடுவதால் நமக்கு முக்கியமான B வைட்டமின்கள் வைட்டமின் E, வைட்டமின் A மற்றும் வைட்டமின் D மற்றும் கால்சியம், துத்தநாகம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், இரும்பு, தாமிரம், பொட்டாசியம் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் கிடைக்கின்றன. தொடர்ந்து மீன் சாப்பிடுவது உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் இதய செயலிழப்பு, கருநொறி, இதய நோய் மற்றும் திடீர் இதய இறப்பு போன்ற இருதய நோய் அபாயத்தை குறைக்கும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் போன்ற தொடர்புடைய நிலைமைகளின் நிகழ்வுகளையும் இது தடுக்கலாம். மீனில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் இயற்கையாக கிடைக்கும் எண்ணெய் ஆகியவை நம் கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. நாம் வயதாகும் போது மீன்களை சாப்பிடுவது, குறிப்பாக மத்தி, சால்மன் மற்றும் ட்ரவுட் போன்ற எண்ணெய் நிறைந்த மீன்கள் கண்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும், கண் வறட்சியை போக்கவும் உதவும். மீன் எப்பொழுதும் அனைவருக்கும் பிடித்தது அல்ல, ஆனால் அது நிச்சயமாக சாப்பிட தகுந்த ஒரு சூப்பர் ஃபுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.